இன்கம் டேக்ஸ் ரேடுக்கு வந்து அரசியல் ரீதியில் இல்லாட்டா அரசியல் ஸ்டேஜில் மினிஸ்டர்கிட்டருந்து அனுமதி வாங்கிந்து ரேடு பண்ண மாட்டார்கள். இன்கம் டேக்ஸ்க்கு வந்து அந்த அதிகாரம் உண்டு, யாருக்கும் கேட்காம எப்போ செய்தி கிடைக்கிறதோ அப்போ ரேட் பண்ணோன்னு. அதனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலை வந்து மத்திய சர்க்கார் வந்து ஒரு கட்டளை கொடுத்து இந்த ரேட் நடந்திருக்கு. யார் அது சொன்னாலோ அவள்கிட்டே கேட்கணும், உங்கள்கிட்ட ஆதாரம் என்ன இருக்குன்னு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா சசிகலா ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதே மாதிரி அடுத்தது யார் ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது லைனில் வந்து யார் சீக்கிரமாக, எந்த லைன் சீக்கிரமாக போகும்னு சொல்ல முடியாது. சோனியா காந்தி, ராகுல் காந்தியும் லைனில் இருக்கா. ப. சிதம்பரம் அவரோட மகனும் மனைவியும் அவளும் லைனில் இருக்கா. நீங்கள் யாரை விரும்புகிறீர்கள்? தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் ஒரு பேட்ச் அனுப்பணும்னா நான் நினைக்கிறேன் கன்னிமொழியும் ராஜாவும் ஜூன் ஜூலையில் வந்து ஜெயில் போயிடுவார்கள். ஆமாம், என்னோட குற்றச்சாட்டு வந்து இவன் வந்து யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லையே. எனக்கு முன்னுமே தெரியாது எதுக்காக உட்காந்துட்டு இருக்கான்னு. அந்த வெயிலில் வந்து டெல்லி வெயில் உட்காரதுக்கு எனக்கு இது காரணம் என்னன்னு தெரியாது. முல்லைப்பெரியாருக்காக வந்து அரசியல் விவசாயிகள்லாம் எல்லோரும் வந்து என்கிட்ட ஒரு வேண்டிக்கோள் கொடுத்தார்கள். அதில் நான் போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு. இப்போ எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாதே. அதனால் வந்து அவள் வந்து அங்கே போய் உக்காந்துட்டா உடனே வந்து கவர்மெண்ட் அவளோட பேச்சை கேட்கணுமா? இங்கேருந்து எத்தனை 40 பாண்டிச்சேரியை சேர்த்து 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார்கள் லோக்சபாவில். அவள் போய் ஒரு டெலிகேஷன் எடுத்துகிட்டு போய் பிரதமரை பார்க்கட்டுமே, இல்லாட்டா விவசாய அமைச்சர் இருக்கார் அவரை பார்க்கட்டுமே. அது சும்மா உட்காந்துட்டா வந்து உடனே வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படும். அது வந்து எதிர்பார்க்கறது தவறு. ஆமாம், அது என்கிட்ட அது மாதிரி சொல்லவே இல்லையா. எனக்கு தெரியவே தெரியாது எதுக்காக வந்திருக்கான்னு. முல்லைப்பெரியாருக்கு நான் தானே பண்ணேன். மீனவர்களுக்காக ஸ்ரீலங்காவில் 4 பேர் வந்து தூக்கு தண்டனை கொடுத்து நான் தானே போய் அந்த ராஜபக்சாட்ட சொல்லி அவளை விடுதலை பண்ண சொன்னேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் டெல்லியில் உட்காந்துட்டு இருக்கேன். 1 மைல் கிட்ட பக்கத்தில் இருக்கோம். என்னோடய வீடும் அங்கே தான் இருக்குது. ஆனாலும் யாருமே வரல. இது வரலையும் எந்த எம்பியும் என்ன பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டிலேருந்து தெரிந்து பண்ணுற எம்பி வந்து என்று இது சொல்லவில்லை. மட்டும்தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபி மட்டும்தான் இந்தியர்களாகவும் மற்றவர்கள் வந்து அப்படி இல்லை அப்படி சித்தரிப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியிருக்காரு. தருண் விஜயும் அந்த மாதிரி பேசியிருக்காரு. நாங்களும் தென்னிந்தியர்களும் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இது குறித்து நீங்கள் ஒரு இந்த தருண் விஜய் பேசினது வந்து வெள்ளக்காரன் எழுதின வரலாற்று புத்தகத்தை படித்து தான் சொல்லியிருக்கார். அவருக்கு இப்போ வந்து புது வரலாற்றில் இந்த பெரிய அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அது பிரகாரம் வந்து ஆரியன் திராவிடன் இது ஒன்றுமே கிடையாது. நம்மளோட டிஎன்ஏ கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், கட்சிலேருந்து குவாஹாட்டி வரலையும் ஒரே டிஎன்ஏ தான். ஸ்கின் கலரை பார்த்து ரேஸை சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கின் வந்து எங்கே வெயில் ஜாஸ்தியோ அங்கே ஸ்கின் கலர் வந்து கருப்பாக தான் இருக்கும். அது பிக்மெண்டேஷன் சொல்லுவான். அதுக்கு வந்து ரேஸ் கிடையாது, அது ஒரு சமுதாயம் கிடையாது. அதில் ஒரிசாலையும் நிறைய கருப்பு ஸ்கின்னோட மனிதர்கள்லாம் இருக்கார்கள். அதனால் நான் நினைக்கிறேன் வந்து அவருக்கு திருப்பி போய் புத்தகம் படிக்க வேண்டும். இது மாதிரி சொல்லி வந்து ஒரு நாட்டில் ஒரு டிவிஷன் கொண்டு வர்றது தேவையில்லை. ப. சிதம்பரம் வந்து ஜெயில் போனதுக்கப்புறம் நிறைய வந்து கற்றுக்க வேண்டும். இப்போ ஜெயில் போவார் கட்டவர். ராஜா வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கருத்தாக பேசியிருக்கிறாரு. அது நீங்கள் எப்படி எதிர்ப்பு? அப்படி நான் கேட்டேன் எங்கள் கட்சிக்காரன் சொன்னால் அப்படி பேசவே இல்லையான்னு. நீங்கள் தான் வந்து நான் வந்து எல்லா தமிழனும் பொறுக்கின்னு சொன்னது உங்கள் பத்திரிகையாளர்லாம் போடலையா? நான் எங்கே சொன்னேன், சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், காட்டுங்க நான் எங்கே சொன்னேன்னு. இது வரலையும் சொல்ல முடியல. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து சில தேச துரோகிகள் வந்து இங்கே பத்திரிகைக்காரனுக்கு பொய் செய்தி கொடுக்கறது ஒரு பழக்கமாக ஆகிடுது. அதனால் அவர்கிட்ட நேரடியாக பேசாமல் நான் ஒன்றும் சொல்ல முடியாது.
அவள் பிஜேபி அவள் வந்து அதிமுக ஆட்சி சொல்கிறார்கள் வந்து மத்திய சர்க்கார் தான் ரெய்டு நடத்துகிறான்னு. நீங்கள் வந்து கொஞ்சம் போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் உண்மை என்னன்னு சொல்லுங்க என்கிட்ட. ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்கிறதா நீங்கள் ஒரு தகவல் சொல்லுங்கள். ஆமாம், ஐஎஸ்ஐஎஸ் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ராமநாதபுரத்தில் இருக்காளே, அதனால் கேரளாவில் இருக்கான். நான் இப்போ வந்து பால்காட் தான் போகிறேன், இங்கே ஒரு விழா இருக்குது. ஆனால் வந்து ஐஎஸ்ஐஎஸை வந்து எதிர் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்காக நான் சொன்னேன். முதல்ல அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியா 3 சேர்ந்து ஐஎஸ்ஐ காலி பண்ணுறதுக்காக ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும்.